அனைவருக்கும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஐயா தளபதியின் சார்பிலே ஆங்கில புத்தாண்டு மற்றும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நான் தூய்மை பணியாளர் நலவாரிய தலைவராக பொறுப்பேற்று இதுவரைக்கும் 38 மாவட்டங்களிலேயும் ஒரு 60க்கும் மேற்பட்ட நகராட்சியிலேயும் ஆய்வுப் பணிகளை செய்து தூய்மை பணியாளர்களுடைய மனதில் இருக்கிற குறைபாடுகளை கேட்டு அதற்குண்டான நிவாரணங்களை தேடிக்கொள்வதற்காகவும் அவர்களுக்குண்டான நலத்திட்டங்கள் வழங்குவதற்காகவும் நலவாரி அட்டைகள் வழங்குவதற்காகவும் நாங்கள் இதுவரைக்கும் அந்த சுற்றுப்பயணங்களை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இதுவரைக்கும் நாங்கள் பார்த்த நேரத்திலே எல்லா தூய்மை பணியாளர்களுக்கும் பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கப்பட்டு அவர்களுக்கு முறையான சம்பளங்கள் வழங்கப்பட்டு கொண்டிருப்பதை உறுதி செய்திருக்கிறோம். அதே போல எதிர்காலத்திலே அவர்கள் கோரிக்கை எதுவாக இருந்தாலும் அந்த கோரிக்கைகளை மாண்புமிகு முதலமைச்சர் ஐயாவிடத்திலே எடுத்துச் சென்று நிறைவேற்றுகின்ற காரியத்தை ஈடுபடுவோம். இன்றைக்கு விபத்து ஏற்பட்டால் ஒரு காலத்தில் 5 லட்சம் ரூபாய் இருந்ததை இன்றைக்கு 2 மடங்காக உயர்த்தி 10 லட்சம் ரூபாயை உயர்த்தி இருக்கிறார்கள். அதே போல எல்லா திட்டங்களிலேயும் கொடுக்கப்பட்ட அந்த பழைய தொகை மாற்றி 2 விதமான இரட்டிப்பு மடங்கான ஊக்கத்தை வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இவற்றுக்கெல்லாம் மேலாக யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் காலையில வேலைக்கு 6 மணிக்கு வந்தால் 1 மணி வரைக்கும் வேலை செய்துவிட்டு பசியோடு செல்லக்கூடிய அந்த தூய்மை பணியாளருடைய மனதில் இருக்கிற ஏக்கத்தை போக்கி பசியை போக்க வேண்டும் என்பதற்காக இந்தியாவிலே எந்த முதலமைச்சரும் செய்யாத திட்டமான காலை உணவு திட்டம் வழங்கி அந்த தூய்மை பணியாளருடைய உள்ளத்திலே வாழ்வார்த்திருக்கிறார்கள். ஆகவே எதிர்காலத்திலே இன்னும் அவர்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் முழுமூச்சாக இருந்து பணியாற்றுவோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த சிறப்பான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிற நகரமன்ற தலைவி, ஆணையாளர், வட்டாட்சியர் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஐயா தளபதியின் சார்பிலே நன்றியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. இப்ப நீங்க நான் அதிலே ஆய்வு செய்யும் போதே நீங்க தெரிஞ்சிருக்கலாம். நான் வந்தோடனே கேட்டு நேரடியா செய்திக்கு போகல. அவங்க தொழிலாளிகிட்ட இஎஃப் பிடிச்சிருக்காங்களா பிஎஃப் பிடிச்சிருக்காங்களான்னு தெளிவா கேட்டிருக்கிறேன். சில பக்கம் நீங்க சொல்வதை போல இருக்கலாம். அந்த ஒப்பந்ததாரர்கள் எடுத்த ஒப்பந்தத்திலே சரியாக இஎஸ்ஐயும் பிஎஃப்பும் சரியா கொடுக்காதனால நம்முடைய நகரமன்ற தலைவி அந்த ஒப்பந்ததாரர்களை அவர்களுடைய ஒப்பந்தத்தை ரத்து செய்துவிட்டு நேரடியாக நகராட்சி நிர்வாகமே குழு மூலமாக கொடுக்கிற முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கொடுக்க வேண்டிய தொகையை நகராட்சி நிர்வாகம் பிடித்து வைத்திருக்கிறது. எக்காரணம் கொண்டும் ஒரு நயா பைசா கூட மீதமில்லாமல் அந்த தொழிலாளிக்கு கொடுப்பதற்கு நகராட்சி நிர்வாகம் செய்யும் என்ற உறுதியை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எதுவும் பிரச்சனை இல்லை, எல்லாம் நல்லா போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு மேடம் பேசும்போது சொல்லி 2-3 மாசம் சம்பளம் சரியா அந்த சம்பளம் அதுக்கு அடுத்தது சரியா கொடுக்குறோம் ஏன்னா அவங்களே சொல்லியிருக்காங்க. சரி இல்லை ஐயா, நீங்க கேட்கறது சரிதான். நகராட்சிக்கு புதிதாக ஆணையாளர் போடப்பட்டு அந்த ஆணையாளருக்கு கூடுதல் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் அந்த சம்பளம் பிடித்ததுக்கு உண்டான கையெழுத்தை போடுவதற்கு நீங்க நம்முடைய கோப்பு தயாராக இல்லாத சூழ்நிலையில குளறுபடி ஏற்பட்டது உண்மைதான், ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் அந்த குளறுபடிகள் இனிமேல் இருக்காது. முறைப்படி 1ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதிக்குள் அந்த பணியாளர்களுக்கு ஊதியம் போய் சேரும் என்பதை உறுதியோடு சொல்லிக் கொள்கிறேன். அந்த தவறுகள் அது நான் ஏற்றுக்கிறேன். கண்டிப்பா அந்த தவறுகள் கடந்த காலத்தில் நடந்திருக்கலாம். இனி நடக்காமல் பார்த்துக் கொள்வது என்னுடைய பொறுப்பு. அரசு நிர்ணயிச்சிருக்கிற ஊதியத்தை காட்டிட்டு ஈரோடு போன்ற மாவட்டத்தில் நகராட்சி 600 ரூபாய்க்கு மேல ஊதியம் வழங்க. நீங்க சொல்றது தவறு. நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் என்ன நிர்ணயம் செய்தாரோ அந்த கூலி கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். அதுல மாவட்ட ஆட்சித்தலைவர் இந்த காலையில கூட எங்க சந்திச்சு எக்காரணம் கொண்டும் யாரிடத்திலும் சமாதானம் ஆவேனே தவிர தூய்மை பணியாளர்களுக்கு வழங்கப்படுகிற சம்பளத்தை குறைத்து கொடுப்பதற்கு நான் சம்மதப்பட மாட்டேன் என்ற தெளிவான முடிவோடு இருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் சொல்வது எனக்கு ஒரு வியப்பான செய்தியாக இருக்கிறது. நிச்சயமாக முறைப்படி அரசாங்கம் அறிவித்திருக்கிற ஊதியத்தை கொடுக்கின்ற காரியத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். சென்னையில நடைபெற்ற ஒரு போராட்டத்துக்கு முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு யார் போராடினாலும் செவிசாய்க்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டு முதலமைச்சர். 25 அதே அரசு ஊழியர்கள் தான் சொல்லியிருக்கிறார்கள்.
25 ஆண்டுகள் நடைபெற்ற மிகப்பெரிய போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்தவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஐயா தளபதி சொல்லியிருக்கிறார்கள். இதையும் நான் தூய்மை பணியாளர்களுக்கும் ஒரு உறுதியை கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நிச்சயமாக முதலமைச்சர் அவர்கள் இந்த 1 மாத காலத்துக்குள் நல்ல முடிவை எடுத்து அறிவிப்பார் என்ற உறுதியும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒண்ணு இல்ல, இப்ப தூய்மை பணியாளர் இது வேலைக்கு போறாங்க, அவங்களுக்கு அந்த பாதுகாப்பு உபகரணம் எதுவுமே கிடையாது. பல முறை சொல்றோம், அப்படியேதான் பண்றாங்க. ஏன் நகராட்சி ஆணையர் இதெல்லாம் செக் பண்ணி அவங்க உபகரணங்களோட பணி செய்யக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்காங்க. ஐயா, நான் பார்த்த வகையில சில நகராட்சிகள் கொடுக்காம இருந்தாங்க, கொடுக்க சொல்லி அறிவுரை சொல்லி இருக்கிறோம். இந்த நகராட்சி பொறுத்து மட்டும் நான் காலையில 2-3 தூய்மை பார்க்கிற நேரத்தில் கையுறை அணிந்திருந்தார்கள், முகக்கவசம் அணிந்திருந்தார்கள். அவர்களை பார்க்கிற நேரத்தில் சந்தோஷப்பட்டேன். இந்த நகராட்சி முழுமையாக பாதுகாப்பு உபகரணங்களோடு பணியாற்றுகிறார் என்பதை நான் தெரிந்து கொண்டேன். நன்றி.